சினிமாவில் வாய்ப்பு தேடினவர்களுக்கு அவர் எப்படிலாம் உதவி இருக்காரு, இல்லை யாருக்குமே தெரியாமல் அவர் செய்த உதவி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியாத சம்பவம்னா ஒன்று சொல்ல முடியும். ஆராரோ ஆரியரோ படத்துக்கு அவர் ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருடைய மனைவி பூர்ணிமா ஒரு மாலில் எதேர்ச்சியாக பானுப்பிரியாவை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்க நடிகை ஆகலை. தன் கணவருடைய அந்த கதைக்கு பொருத்தமான பெண்ணாக இந்த பெண் இருப்பாங்கன்ட்டு பூர்ணிமாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு. அவங்க ஏன் தமிழ் சினிமா டைரக்டர்கள் தமிழ் நடிகைகளை நடிக்க வைக்காம, தமிழ் பெண்களை நடிக்க வைக்காம கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் அழகான பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, சார் அவர் ரொம்ப எளிமையானவர்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எளிமை, கோபம், நகைச்சுவை, இது மூணுத்தில் அவரோட எந்த குணம் தனித்துவமான குணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த கர்வம் வந்து துளி கூட அவருக்கு கிடையாது. டவுன் டு எர்த் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணம் பாக்யராஜ் சார். ஸோ எளிமை தான் அவர்கிட்ட முதல் சிறந்த தலை சிறந்த பண்புன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இன்றைக்கும் திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னா அவர் பேர் தான் தமிழ் திரையுலகம் சொல்லுது. ஸோ திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அவர் திரைக்கதையில் என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சினிமா கழக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 2026 அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய துக்கமான ஆண்டு மற்றும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 2 ஆளுமை இழந்திருக்கோம். ஒன்று திரு பாரதி ராஜா அவர்கள், அடுத்த ஒரு சிஷ்யரான திரு கே பாக்யராஜ் அவர்கள். தமிழ் சினிமாவில் எப்படி சூப்பர் ஸ்டார்னா திரு ரஜினிகாந்த்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி உலகநாயகன்னா கமல்ஹாசன் சொல்கிறோமோ, அதே மாதிரி திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னா அது திரு கே பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கு இது வரைக்கும் யாரும் போட்டியும் போடலை, அதுக்கு யாரும் வரவும் முடியலைன்ற அந்த ஒரு இடத்த அவர் கொடுத்துருக்கு தமிழ் சினிமா. ஸோ அவரு கூட நெருங்கி பழகுவதற்கோ இல்லை பேசுவதற்கோ, அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அந்த சமயத்தில் நம்ம கூட பேச பழக நெருங்கி அவர் கூட உரையாட நமக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஆனால் அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவரு கூட பேசி பழகி அவர் இன்டர்வியூ எடுத்து அவர் கூட நெருங்கி பழகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச ஒரு நபர் நம்ம கூட இருக்காரு. அவர் பத்திரிகையாளர் திரு வித்தகன் சேகர் அவர்கள். இப்போ அவர் மூலியமா திரு கே பாக்யராஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் சொன்னீங்க, அதாவது நான் ரசித்த கலைஞர்கள், நான் விரும்பி நேசித்த கலைஞர்கள்லாம் எனக்கு சீக்கிரம் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதில் ஒரு முக்கியமான நபர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இப்போ அவரு கூட நீங்கள் முதல்ல உங்கள் சந்திப்பு எப்படி இருந்துச்சு, அவரை எப்படி பார்த்தீங்க, அப்போது என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் பத்திரிகையாளன்ற முறையில் பல சினிமாக்காரர்களும் பேட்டி எடுத்திருக்கேன். அப்படி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால், சுமாராக ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பாக்யராஜ் சாரை ஒரு பத்திரிகைக்காக பேட்டி எடுக்க போனேன். அந்த காலகட்டத்தில் செல்ஃபோன்லாம் அவ்வளவு தூரம் ரீச் ஆகலை தமிழ்நாட்டில். ஸோ செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிற வசதி இல்லை. ஆனால் பல பத்திரிகையாளர்கள் மினி டேப் ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. என்கிட்டையும் அது இல்லை, என்னுடைய ஆஃபீஸ்லேயும் அதை ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நான் ஒரு சின்ன நோட் பேடை வச்சுக்கிட்டு பேனை எடுத்துகிட்டு போனேன். அவர் சொன்னேன், ஏதாவது ரொம்ப ஒரு சில பெயர்கள், வருஷங்கள், அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் குறிச்சிக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்படி தான் பல பேட்டிகளும் எடுத்துகிட்டு இருந்தேன். சார்கிட்டையும் அந்த மாதிரி நான் பேட்டி ஆரம்பித்தப்போ என் கையில் டேப் ரெக்கார்டர் இல்லாததை பார்த்துட்டு, என்ன சார் ரெக்கார்டர் இல்லாமல் பேட்டி எடுக்கிறீங்க, கரெக்டாக எழுதிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். சார், சுவாரஸ்யமான விஷயங்களை எப்போவும் மறக்க முடியாது, உங்கள் பேச்சு எப்போவுமே சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை என்னால் நிச்சயமாக மறக்க முடியாது, நான் கரெக்டாக எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி பப்ளிஷ் ஆன பிறகு எப்போவுமே அந்த பேட்டி கொடுத்தவங்களுக்கு குரியர் மூலமாக ஆஃபீஸ்லேருந்தே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி வச்சதுக்கு பிறகு
அப்போது என்கிட்ட செல்ஃபோன் இல்லை, அவர்கிட்ட இருந்ததான்னு எனக்கு தெரியாது. அவருடைய லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி எடுத்தவங்க கிட்ட நான் வந்து விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அவர் லேண்ட்லைனில் வந்தார். சார் உங்கள் பேட்டி நான் எழுதிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு, உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களான்னு கேட்டேன். பார்த்தேன் சார். எப்போவுமே வந்து வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள சார் போட்டு தான் பேசுகிற வழக்கம் அவர். அது கோயம்புத்தூர் மண்ணுக்கே உரிய ஒரு மரியாதை பாங்கு. பார்த்தேன் சார், கரெக்டாக எழுதியிருக்கீங்க. முக்கியமாக அந்த தமிழ் பெண்கள் பற்றி நான் சொன்ன விஷயத்தை வந்து எங்கே நீங்கள் வந்து தவறாக எழுதிருவீங்களோட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன கலக்கம் இருந்தது. ஆனால் நீங்கள் அதை வந்து கரெக்டான இதில் கான்டெக்ஸ்டில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினார். அது என்ன விஷயம்னா, நான் என்ன கேட்டிருந்தேன்னா, ஏன் தமிழ் சினிமா டைரக்டர்கள் தமிழ் நடிகைகளை நடிக்க வைக்காமல், தமிழ் பெண்களை நடிக்க வைக்காமல் கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க, தமிழ்நாட்டில் அழகான பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு சினிமா மேலே ஒரு பயம் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து தப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சிலர் ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்கிறதுனால தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதுவும் தவிர கிளாமராக நடிக்கிறதுக்கும் ரொமான்டிக் சீனில் ரொம்ப நெருக்கமாக நடிக்கிறதுக்கும் தமிழ் பெண்கள் கல்ச்சர் ஓரியன்டாக ரொம்ப கலாச்சாரம் சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்க அதுக்கும் வந்து ஒப்புக்கொள்கிறது இல்லை. இதுதான் நாங்கள் வந்து வேற்று மாநிலத்திலேருந்து நடிகைகளை நடிக்க வைப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அவர் வந்து மீன் பண்ணார். இங்கே தவறான விஷயங்கள் நடக்குதுன்றதுக்காக தமிழ் பெண்கள் பயப்படுறாங்கன்ட்டு எழுதிடுவோன்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் நான் அவர் சொன்னது கரெக்டாக உள்ளபடி எழுதினேன். தவறான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு சிலர் கிளப்பி விட்ட செய்தியை நம்பி அவங்க பயப்படுறாங்க, தமிழ் பெண்கள் பயப்படுறாங்க அப்படின்னு கரெக்டாக எழுதியிருந்தால் அதை பாராட்டினார். அதுக்கு பிறகு ஒரு லாங் கேப்புக்கு பிறகு யூடியூப்பினுடைய சகாப்தம் ஆரம்பித்த பிறகு நான் பல யூடியூப் சேனல்ஸ்க்கும் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த முறையில் ஒரு முறை அவருடைய அவருடைய பேட்டியை நான் அரேஞ்ச் பண்ணினேன். அந்த பேட்டியில் அவர் என் பெயரையும் குறிப்பிட்டு நன்றி சொல்லியிருக்கார். அது இன்றைக்கும் எனக்கு பெருமைக்குரிய ஒரு வீடியோவாக இருக்குது. இந்த பேட்டியை ஏற்பாடு செய்த பிஆர்ஓ வித்தகனுக்கும் இந்த சேனலின் உரிமையாளர்னு அவர் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். ஸோ இப்படி தான். அதுக்கு பிறகு வந்து அவருடைய பர்சனல் நம்பர் நான் கேட்டிருந்தேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பல முறை அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசி என்னுடைய நம்பர் என் நேம் அவர் சேவ் பண்ணியிருக்காரு அவர் மொபைலில். ஸோ பல முறை அதுக்கு பிறகு அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல ஒரு திரைக்கலைஞன் கூட ஒரு பத்திரிகையாளர் உறவே நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம். அவரோட உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க? அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் திருமண நாளின் போதும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிற வழக்கம். அப்படி இந்த வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதி நான் அவருக்கு ஃபோன் பண்ணினேன். அவருடைய திருமண நாள் அன்னைக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணினேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் நேம் அவர் சேவ் பண்ணியிருந்ததுனால அவர் அட்டென்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். நான் எதுக்காக கால் பண்ணேனே தெரியாமல் எப்படி தேங்க்யூ சார் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, எப்படி சார் நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நீங்கள் தான் என்னுடைய பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் எப்பவும் வாழ்த்து சொல்லுவீங்களே, இன்றைக்கும் என் திருமண நாள் தெரிஞ்சு தான் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சிரித்தார். அது எனக்கு, அதாவது அவர் எவ்வளோ பேர் கூட பழகிறாரு, ஆனால் நான் அவருக்கு வந்து ஒவ்வொரு திருமண நாளுக்கும் வாழ்த்து சொல்லுவேங்கிறத அவர் நினைவில் வச்சிருந்து என்கிட்ட பேசுனது எனக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. சார், அவர் ரொம்ப எளிமையானவர்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எளிமை, கோபம், நகைச்சுவை, இது மூணுத்தில் அவருடைய எந்த குணம் தனித்துவமான குணம் நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாவது விஷயம் எளிமை தான். ஏன்னா சினிமா துறையில் நான் பல பேர் கூடவும் பழகியிருக்கிறேன். அதில் ஒரு சில டைரக்டர்கள், ஒரு சில தயாரிப்பாளர்கள் தங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி நினச்சி பழகக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்வேன்னா,
யாரையுமே வந்து பெரிய சாதனையாளர்கள் அதனால் வந்து தங்களோட உயர்ந்தவர்கள்ட்டு மக்கள் யாருமே நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை நினைவுக்கு வருது. என்ன சொல்லியிருப்பார்னா, ஸ்ரீராமனுக்கு வாய்த்ததை போன்ற ஒரு சீதையை போன்ற ஒரு மனைவி எனக்கு வாய்த்திருந்தாள், ஸ்ரீராமனுக்கு வாய்த்ததை போன்ற லக்ஷ்மணனை போன்ற ஒரு நல்ல சகோதரன் எனக்கு வாய்த்திருந்தாள், ஸ்ரீராமனுக்கு வாய்த்ததை போன்ற குகன் என்கிற ஒரு அருமையான சேவகன் எனக்கு வாய்த்திருந்தாள், இந்த மாதிரி பட்டியலிட்டு நான் வந்து வாழ்க்கையில் இன்னும் கூட எவ்வளவோ சாதிச்சிருப்பேன் அப்படியே கவிதையாக எழுதியிருப்பார். அந்த கவிதையில் அவர் என்ன முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார்னா, வாய்ப்பது வாய்த்தால் எந்த வாழ்க்கையும் பெரிதே அல்ல, அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சாதிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து வெறும்னே அவங்களுடைய அறிவும் திறமையை மட்டும் காரணம் கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்கள், அப்புறம் வந்து அவங்களுக்கு வாய்க்கிற வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிற அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இப்படி எல்லாமும் சேர்ந்து தான் ஒருத்தனை வந்து வெற்றியாளனாகவோ சாதனையாளவோ ஆக்குது. இதை பல பேர், சினிமா துறையை சேர்ந்த பல பேர் இதை உணராமல் கர்வத்தோடு திரிகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி கர்வத்தோடு இருக்கிறவங்கள நான் வந்து பொருட்படுத்துவதும் கிடையாது, அவங்கக்கிட்ட நான் பழகுவதும் கிடையாது. பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த கர்வம் வந்து துளி கூட அவருக்கு கிடையாது. டவுன் டு எர்த் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணம் பாக்யராஜ் சார். ஸோ எளிமை தான் அவர்கிட்ட முதல் தலை சிறந்த பண்புன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து நகைச்சுவை உணர்வு. அது அவருடைய படங்களில் மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகளிலும் கூட எப்போவுமே நகைச்சுவை இழையோடு தான் பேசுவார். பெரும்பாலும் சிரித்தபடியே தான் பேசுவார். சார், சினிமாவில் வாய்ப்பு தேடினவர்களுக்கு அவர் எப்படிலாம் உதவி இருக்காரு, இல்லை யாருக்குமே தெரியாமல் அவர் செய்த உதவி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியாத சம்பவம்னா ஒன்று சொல்ல முடியும். ஆரியரோ படத்துக்கு அவர் ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்தார். அப்போது அவருடைய மனைவி பூர்ணிமா ஒரு மாலில் எதேச்சியாக பானுப்பிரியாவை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்க நடிகை ஆகலை. தன் கணவருடைய அந்த கதைக்கு பொருத்தமான பெண்ணாக இந்த பெண் இருப்பாங்கன்ட்டு பூர்ணிமாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு. அவங்க பூர்ணிமா கிட்ட பானுப்பிரியா கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, ஆனால் பூர்ணிமா வந்து ஒரு பிரபலமான நடிகை, அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணாமே அவங்களுக்கு தெரியும். பாக்யராஜ் சார் வந்து இப்போ ஒரு படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காரு. அந்த கதைக்கு நீங்கள் ரொம்ப பொருத்தமாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. பானுப்பிரியா சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்பரை வாங்கி தன் கணவர்கிட்ட கொடுத்து, அதுக்கு பிறகு அவங்க ஆடிஷனுக்கு வந்து ஆடிஷனில் பாஸ் ஆகி, அதுக்கு பிறகு ஆரியரோ படத்தில் அவங்க பானுப்பிரியாவை பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, அவர் மற்றவங்களுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு சம்பவம் தெரியுமான்னு கேட்டீங்க. என்னுடைய நெருங்கிய தோழி பூங்கொடி, அவங்க வந்து ஒரு நடிகையாகவும் இருந்திருக்கிறாங்க டிவி சீரியல்களில், அண்டு கதை வசனகர்த்தாவாகவும் இருக்கிறாங்க. அவங்க நானும் பூங்கொடியும் சேர்ந்து தான் பாக்யராஜ் சார் அந்த யூடியூப் சேனலுக்காக சந்தித்தோம். அதுக்கு பிறகு பூங்கொடி ஒரு ஷார்ட் ஃபில்மில் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபில்மை தொடக்கி வைக்கிறதுக்குன்னு ஞாபகம் அவங்க என்கிட்ட சொன்னது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னது. தொடக்கி வைக்கிறதுக்கு அவர் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்போது இவங்களை பார்த்துட்டு, ஓ அன்னைக்கு என்னை பேட்டி எடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் டைரக்ஷன்லாம் கூட பண்ணுவீங்களாமா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு பிறகு அவர் டைரக்ஷன் திரைக்கதை எழுதுறது சம்மந்தமாகவும் டைரக்ஷன் சம்மந்தமாகவும் இவங்க கேட்காமையே வாலண்டியராக சொல்லி கொடுத்தாராம், அந்த நுட்பங்களை சொல்லி கொடுத்தாராம். அதை என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுல அவர் வந்து எவ்வளவு ஒரு தலை சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் காரணம், ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கலைஞராக மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனாக திரு பாக்யராஜ் அவர்கள் எப்படி சார் ஏதாவது சம்பவம் சுட்டி காட்ட முடியுமா எங்களுக்காக? அவர் வந்து ஒரு நல்ல மனிதத்தன்மையோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம்.
சுந்தரகாண்டம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் இவர் இந்த ஹீரோ கதாபாத்திர ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அப்போது அவர் கூட அதே கிளாஸில் படித்த ஒரு மாணவன் அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்ப திரும்ப அதே கிளாஸ்லேயே படிச்சுட்டு இருந்திருப்பான். இவர் வந்து வரிசையாக எல்லா கிளாஸும் பாஸ் பண்ணிவிட்டு ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அதே ஸ்கூலுக்கு டீச்சராக வருவார். அவர் டீச்சராக இதே கிளாஸுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பையன் இளைய சண்முகமணி அப்படின்னு கூப்பிடுவான். பழைய ஞாபகத்தில் இவருக்கு வந்து தர்மசகனமாக போயிடும். தன் கிட்ட படிக்கிற ஒரு மாணவன் எல்லார் இதுலேயும் இளைய சண்முகமணின்னு கூப்பிட்றானே சொல்லிட்டு அவர் சங்கடத்தில் நெளிவார். அதுக்கப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு போய் நம்மளுடைய பழக்க வழக்கெல்லாம் தனிமையாக வச்சுக்கோ, எல்லார் இதுலேயும் என்னை சார் போட்டு கூப்பிடு அப்படின்வார். அந்த கேரக்டரில் நடித்த அந்த பையன், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து பிற்காலத்தில், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு பெருத்து போயிட்டு வறுமையிலையும் வாடிக்கிட்டு இருந்தாராம். அப்போது அவர் தெருவில் நடந்து போகும்போது அவருடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு சினிமா பத்திரிகையாளர் அவரை பேட்டி எடுத்து தன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. சுந்தரகாண்டம் படத்தில் நகைச்சுவை ரோலில் நடித்தவர் இவர் இப்போ வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அந்த பத்திரிகை பேட்டியை படிச்சுட்டு பாக்கியராஜ் சார் அந்த எழுதின ரிப்போர்ட்டரை ஃபோனில் கூப்பிட்டு அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி அவனோட ஃபோன் நம்பரை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவனுக்கு 20,000 ரூபாய் உதவியாக அனுப்பி வச்சதோடு கூட மாதம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கும் திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னா அவர் பேர் தான் தமிழ் திரையுலகம் சொல்லுது. ஸோ திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அவர் திரைக்கதையில் என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சினிமாவில் இருக்கிற பணிகளில் ரொம்ப ரொம்ப மூளையுடைய திறமை தேவைப்படுகிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா திரைக்கதை தான். மோர் தேன் டைரக்ஷன் நான் சொல்கிறேன். கதை எழுதுறது கூட வந்து பலரால் எழுதிட முடியும். டைரக்ஷன் பண்ணுறதும் அந்த டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் பல பேர் டைரக்ட் பண்ண முடியும். ஆனால் திரைக்கதை எழுதுறது வந்து ரொம்ப சவாலான ஒரு பணி. நானும் ஒரு ஷார்ட் ஃபில்ம் கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணினேன்ற முறையில் எனக்கு அது அனுபவபூர்வமாகவும் தெரியும். அதுக்கு பிறகு சில கதைகள் நான் எழுதினா கூட வந்து திரைக்கதை எழுதுறதுக்கு எனக்கு அவ்வளோ மூளை உழைப்பை போடுறதுக்கு என்னால் முடியாமல் நான் பல கதைகளை வச்சுருக்கேன். தவிர அது எதுவுமே திரைக்கதையாக டெவலப் பண்ணாமல் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. பாரதி ராஜா சார் கூட வந்து நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, தவிர அவர் திரைக்கதை எழுதுனது ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான். ஸோ திரைக்கதை எழுதுறதுக்கு வந்து சாமானிய மக்களுடைய நாம் பார்த்து இந்த சொசைட்டியில் பார்த்து பழகக்கூடிய மக்களுடைய பல்ஸ் ரேட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, சினிமாவில் எதை எதிர்பார்க்குறாங்க, எதை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, எதை கொடுத்தா அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எதை கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மக்களுடைய பல்ஸ் ரேட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஒவ்வொரு சீனுக்கும் சுவாரஸ்யத்தை கூட்டி கூட்டி எழுத வேண்டிய பணி தான் திரைக்கதை. அதில் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே உலகநாயகன் தான் கமல்ஹாசன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த், அந்த மாதிரி ஒரே திரைக்கதை ஜாம்பவான்னா அது பாக்கியராஜ் சார் தான். ஸோ அதனால தான் திரைக்கதை எழுதுறது வந்து அவ்வளவு சிரமமான பணி. அதில் இவர் வந்து ஜாம்பவான யாராலும் அவருக்கு நிகராக சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஜாம்பவானாக திகழ்ந்தார். அப்படிங்கிறதுனால தான் அவரை அப்படி சிறப்பித்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படங்களில் வந்து நடுவில் எங்கேயுமே லேக் ஆகாது.
நடுவில் வந்து நம்ம வந்து ஃபோன் பேசுகிறதோ அல்லது வந்து வெளியில் போய் தம் அடிச்சுட்டு வரலாம், காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஒன்றி போய் பார்ப்பாங்க அவருடைய படங்களை ரசிகர்களாக. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அடுத்து என்னங்கிற அந்த சுவாரஸ்யம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் அவர் வந்து ஒரு கிங்.